அத்தியாயம் 19. காலை கதிரவன் மெல்ல மெல்ல பூமியை எட்டி பார்க்க தொடங்கினான். கதிரொளிகள் ஜன்னல் வழியே உள்ளே வந்து அவ்வீட்டின் கதிர்களை தொட்டு எழுப்பியது. அனைவரும் ஒருவர் பின் ஒருவராய் எழுந்தனர். பவித்ரா கண்களை திறக்க முடியாமல் திறந்தவள் எழ முயன்றாள். முயற்சி மட்டுமே செய்ய முடிந்தது அவளால். கணவனின் கரம் அவள் மேடிட்ட வயிற்றை சுற்றி அனைத்தும் இருந்தது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முணுமுணுத்தபடி அவன் கரத்தை அகற்றிவிட்டு எழுந்து கொண்டாள். குளியலறை சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தவள் அவன் விழிக்கும் முன் தயாராகி வெளியேறினாள். அங்கு சரண்யா சோர்ந்து போய் அமர்ந்திருக்க அவள் தலையை பிடித்து விட்டபடி அகல்யா அமர்ந்திருந்தார். உஷா அவளுக்கு பாலையாற்றி கொண்டு இருந்தார். சரண்யா அவரை முறைத்து பார்த்தாள். என்னடி முறைக்கிற என்று கேட்டபடி பாலை நீட்டினார். உங்க பேர பிள்ளை என்னை சாப்பிட விடுறதில்ல, தூங்க விடுறதில்ல. எனக்கு எதெல்லாம் சாப்பிட பிடிக்குமோ அதெல்லாம் உன் பேரனுக்கு பிடிக்கிறது இல்ல. நான் எல்லாம் பிரியாணின்னு பேப்பர்ல பேரை எழுதி கொடுத்தாலே அந்த பேப்பரை கூட சாப்பிடுவேன். ஆனா நேத்து பெரியத்த செஞ்ச மட்டன் பிரியாணியை பார்த்து வாந்தி எடுத்து பிரியாணியையும் அசிங்கப்படுத்திட்டேனே, இதுக்கெல்லாம் யார் காரணம் என்று ஆக்ரோஷமாக அவள் கேட்க, இரண்டு அத்தைகளும் யாரு காரணம்? உன் பேர குழந்தை தான் காரணம். அதுக்கு காரணம் உங்க பிள்ளை என்று கூற அவள் தலையில் குட்டிய அகல்யா, அடியே நாத்தனாரும் அண்ணன் பொண்டாட்டியும் பந்தயம் கட்டி எங்க பிள்ளைங்களை பாடாப்படுத்தி பிள்ளைய வாங்கிட்டு இப்ப என் பிள்ளைய திட்டுவியா நீ? பிள்ளை பெத்துறது இவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு தெரியலையே என்று புலம்பினாள். இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சுதான் உன் அம்மாவும் உன்னை பெத்தா, நாங்களும் எங்க பிள்ளைங்களை பெத்தோம் என்று உஷா கூற, ஏன் அத்தை இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா என்று கேட்டாள். வேணும்னா அமேசான்ல ஆர்டர் போட்டுக்கலாமா என்று உஷா நக்கல் அடிக்க, சரண்யா அவரை முறைத்தபடியே பாலை பருகினாள். குடித்தவுடன் அவளுக்கு மீண்டும் வாந்தி வந்துவிட எடுத்து விட்டு வந்தவள், இப்படின்னு தெரிஞ்ச உங்க பொண்ணுகிட்ட பந்தயம் கட்டியே இருக்க மாட்டேனே, ஆனா பவி அக்கா மட்டும் இவ்வளவு வாந்தி எடுக்கலையத்த என்று கேட்க, அது அவங்க அம்மா போல சாது, அம்மாக்கு கஷ்டம் கொடுக்கல, உனக்கு உன்னோட சேட்டையை அப்படியே கொண்டிருக்கு என் பேரப்புள்ள என்று மருமகளை வம்பிழுத்தார் அகல்யா. சொந்த நாத்தனாரின் மகள் ஆதலால் உரிமையாக பேசுவார் அவரிடம். சரண்யாவோ அவங்க சாதுதான், என்ன கோவம் வந்தா அனந்த மாமா கண்ணத்துல அவங்க கைரேக ஜாதகம் பார்க்கலாம் என்று வாய்க்குள் முனகினாள். என்ன சொன்ன என்று அகல்யா கேட்கவும், அக்கா ரொம்ப நல்லவங்கன்னு சொன்ன அத்தை என்றாள். ரொம்ப நல்ல பொண்ணுதான் என்றபடியே திரும்ப அங்கு பவித்ரா ஓரகத்தியின் சேட்டைகளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவள் தங்கை மதுவந்தியை பார்ப்பது போல இருந்தது. அவளும் இப்படித்தான் தன் தாயுடன் வாயாடுவாள். அவளுக்கு அவள் பிறந்த வீடு சென்று பெற்றவர்களை பார்க்க வேண்டும் போல இருந்தது. வாமா வயிற்று பிள்ளைக்காரி, ஏன் நிக்கிற? வந்து உட்காரு, உனக்கு பால் எடுத்துட்டு வரேன் என்றார். அத்தை நானே எடுத்துக்கிறேன், நீங்க உட்காருங்க என்றாள். ஏன் நீயே போய் காப்பி கலந்துக்கணுமா என்று சிரிக்க அசடு வழிந்தாள் மருமகள். லக்கி அக்கா நீங்க, உங்களை உங்க பிள்ளை நிம்மதியா இருக்க விடுறான் என்று சிரித்தாள். அதான் அவனுக்கும் சேர்த்து அவங்க அப்பா நிம்மதியை கெடுக்கிறாரே என்று மனதினில் கூறிக்கொண்டவள் வெளியே ஓரகத்தியை பார்த்து சிரித்து வைத்தாள். அவளிடம் அகல்யா பால் டம்ளரை கொடுத்து விட்டு, இன்னும் மனம் தெரிஞ்சுக்கலையாமா என்று கேட்டார். இல்லத்த என்றவன், அது நான் அம்மா வீட்டுல போய் 2 நாள் இருந்துட்டு வரட்டுமா என்று கேட்டாள். அகல்யா யோசனையாக மருமகளை பார்த்தார். பின் போயிட்டு வாமா என்றார். இந்த நேரத்தில் தாய் வீட்டில் சீராட ஆசை வரும் என்று அறியாதவரா அவர்? அத்துடன் அவள் மகனுடன் இணக்கமாக இல்லை என்ற சந்தேகமும் அவருக்கு இருந்தது. சமீப காலமாய் இருவரின் நடவடிக்கைகளையும் அவர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். கணவன் மனைவி விவகாரத்தில் அவசியமில்லாமல் தலையிட வேண்டாம் என்று எண்ணியவர், பவித்ரா தாய் வீடு சென்று வந்தால் ஒருவரை ஒருவர் மிஸ் செய்வார்கள், ஊழலும் சரியாகும் என்று எண்ணியே அனுமதித்தார். பவித்ராவும் அலுவலகம் விட்டு நேராய் அம்மா வீடு சென்று விட்டாள். சென்றதும் மாமியாரிடம் வந்துவிட்டதாய் தகவலும் கூறிவிட்டாள். அது தெரியாத அனந்த் வீடு வந்ததும் அவளை தேடி கண்களால் துழாவினான். அவள் பேசுகிறாளோ இல்லையோ, அவள் அருகாமை இருக்க வேண்டும் என்று எண்ணுவான். இன்று அவளை வீட்டில் எங்கு தேடியும் காணவில்லை என்று தெரிந்து கொண்டவன் தாயிடம் சென்று கேட்டான். அம்மா பவித்ரா எங்க என்று கேட்க அவனை வினோதமாக பார்த்தார் அவன் தாய். ஏன் உனக்கு தெரியாதா என்று நிதானமாக கேட்க, தெரிஞ்சா ஏன் உங்ககிட்ட கேட்க போற என்று முறைத்தான். அதைத்தாண்டா நானும் கேட்கிறேன். இதோருக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அவ என்கிட்ட சொல்லிட்டு போறா, போய் சேர்ந்ததும் எனக்கு தகவல் சொல்றா. புருஷன்கார நீ என்கிட்ட கேட்கிற பொண்டாட்டி எங்க இருக்கான்னு. என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? நானும் அவசியம் இல்லாம உங்க விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு பாக்குற.
அம்மா, இப்ப அவ எங்கன்னு கேட்டது ஒரு பிரச்சனையா என்றான். அடே, உன் பொண்டாட்டி மாமியார் மேல இருக்கிற மரியாதையினால எனக்கு தகவல் சொன்னான்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு தகவல் பரிமாற்றம் பண்ண வேண்டியதான் என்கிட்ட சொன்னான். மா, அப்படிலாம் இல்லம்மா, பவி ரொம்ப மரியாதையான பொண்ணுமா. உன் மூஞ்சில படம் வரைந்து விட்டப்பவே தெரிஞ்சது அவ எவ்வளவு மரியாதையான பொண்ணுன்னு. ச்சே, நம்ம பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கினது ஊருக்கே தெரிஞ்சிருக்கே என்று நொந்து கொண்டான். மகனை உற்று பார்த்த அகல்யா, உங்க பிரச்சனையில தலையிட வேண்டாம்னு நினைச்ச ஆனந்த். ஆனா குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தை கூட உங்களுக்குள்ள இல்லைன்னு பார்க்கும்போது மனசு கேட்கலடா கண்ணா. என்னதாண்டா பிரச்சனை? நான் வேணா பவித்ரா கிட்ட கேட்கவா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ உன் பொண்டாட்டிக்கு போனை போட்டு என்னுடைய பேசு என்று கையை கட்டிக்கொண்டு அழுத்தமாக அதே இடத்தில் நின்றார். ஏன் பண்ணுவேனே, இல்லைன்னா பெரிய விஷயமா என்று போனை எடுத்து கால் செய்து பவித்ராவுடன் பேசுவது போல பாவனை காட்டினான். ஹாய் செல்லம், என்னடா மாமா விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்ட? என்னது, அத்தானை விட்டு அங்க இருக்க முடியலையா? இப்பயே வரியா? வேணாம் தங்கம், மாமா அத்தை ஃபீல் பண்ணுவாங்கல்ல என்று அவன் பேசிக்கொண்டே போக அகல்யா சமையல் அறையில் இருந்த தனது போனை எடுத்து அனந்தின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தார். போனை காதில் வைத்து வாயில் வடை சுட்டுக் கொண்டிருந்த அனந்தின் போன் தாயின் அழைப்பில் அலறியது. திருட்டு மொழி முழித்தபடி அன்னையை பார்த்தான். அவரோ போன் வயிறு பிஞ்சி 1 வாரம் ஆகுது என்று நக்கலாக கூறினார். மகன் முகம் வாடவும், என்னதாண்டா கண்ணா பிரச்சனை? ஒரு போன் பண்ணி பேசக்கூட முடியாத அளவுக்கு என்று அகல்யா மிகவும் கவலையுடன் கேட்கவும், தாயின் கவலை பொறுக்க முடியாமல், அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா என்று சமாளிக்கவே பார்த்தான். இப்ப சொல்றியா இல்லையடா என்று அதட்டி கேட்கவும் சொல்லிவிட்டான். சொல்லி முடித்த அடுத்த நொடி அவன் காது கொய் என்றது. அகல்யா தான் அறைந்திருந்தார். அம்மா என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு பார்த்தான். பொம்பளைங்கன்னா அவ்வளவு இலக்காரம் ஆயிடுச்சு அவனுக்கு. நீ அவளைத்தான் கட்டுவேன்னு சொன்னதுக்கு நல்லா ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு முடிவெடுன்னு சொன்ன, நமக்கு இருக்கா என்று ஆங்காரமாக கேட்டார். இந்த மாதிரி அந்த பொண்ணு மனசை நீ நோகடிச்சிட கூடாதுன்னு தான். ஏற்கனவே வாழ்க்கையில நொந்து போயிருக்க பொண்ணுகிட்ட மறுபடியும் காயப்படுத்திருக்கியே. உன்னை நான் அப்படியே வளர்த்தேன். அம்மா, நான் தெரியாம ஒரு கோபத்துல. ஓஹோ, கோவத்திலையா? அப்ப கோவத்துல உங்க அக்கா தங்கச்சி அம்மாவெல்லாம் பார்த்து அப்படி கேட்பீங்களா? கேட்ட அன்னைக்கு கூற பதில்தான் இல்லை அனந்திடம். மாட்டா இல்ல, அது என்ன பொண்டாட்டினா என்ன வேணும் சொல்லிடுவீங்க. அவ மனசு எப்படி துடிக்கும்னு யோசிக்கவே மாட்டீங்களா நீங்களா? மா, தப்புன்னு தெரியுதுமா. தப்பு பண்ணிட்டு பிடிவாதமா அதே பிடிச்சிட்டு நான் இல்லம்மா. பின்ன எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தயக்கத்திலேயே இவ்வளவு நாள் ஆகிடுச்சு. ஏன், வாயால தானே அவ்வளவு பெரிய வார்த்தையை விட்ட? அதே வாயால மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன? நான் மன்னிப்பு கேட்டா அவ மன்னிக்க மாட்டாளேன்னு பயமா இருக்குமா. மன்னிக்கலன்னா காலில் விழுடா. மா, நீ எனக்கு அம்மா, அதுக்கு எனக்கு ஆதரவா இருப்பேன்னு பார்த்து மருமக காலில் விழ சொல்ற? அடே, உனக்கு அம்மான்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பொம்பளைடா. புள்ள பெத்துக்கிற வழி தெரியுமா உனக்கு? அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா நீ என்ன வார்த்தைடா கேட்டு வச்சிருக்க? இதே கேள்வியை உங்க அப்பா என்ன பார்த்து கேட்டுட்டு தெரியாம கேட்டுட்டேன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டா என்ன பண்ணுவ என்று கேட்ட நொடி மா என்று கத்தினான். என்னடா நொம்மா, உன் அம்மானா கோவம் வருதோ? இதே தானடா அவளுக்கும். பெத்த தாயை பார்த்து இந்த கேள்வியை கேட்டான்னு தெரிஞ்சா உன் புள்ள எப்படா உன்ன மதிப்பான்? அனந்த் அமைதியாக தலை குனிந்து இருக்க, பெண்கள் மறுமணம் செய்யறது எல்லாம் நிறைய நடக்குது. ஆனா கல்யாணம் பண்ற பொண்ணுங்க உளவியல் ரீதியா எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? ஏன், மகாபாரத கதையிலே எடுத்துக்க. 5 பேரை கல்யாணம் பண்ண திரௌபதி ஒவ்வொரு வருஷம் ஒருவனுடன் குடும்பம் நடத்தணும். அப்படி அவ ஒருவனிடம் இருந்து அடுத்தவனிடம் போகும்போது தீ குளிச்சு தன்னை புனிதப்படுத்திப்பாளாம். ஏன், பஞ்ச பாண்டவர்கள் ஏகபத்தினி வேதனைகளா? அவங்க ஒரே நேரத்துல 2 பேர் 3 பேர் கூட குடும்பம் நடத்தும் போது அவங்க என்ன தீ குளிச்சா தன் புனிதத்தை நிரூபிச்சாங்க? பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன்டா இத்தனை சோதனை? நீ பவித்ராவை கல்யாணம் பண்ண கேட்டப்ப என்ன சொன்ன? நீ அவளை பிடிச்சிருக்கிறதால கல்யாணம் பண்றதா இருந்தா செய்யி, அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்குறேன்னு நினைச்ச பண்ணாதன்னு சொன்னா இல்லையா? சொன்னம்மா, நானும் அப்படிலாம் நினைக்கலம்மா. அப்படி நினைக்கலன்னா அவ கடந்த காலத்தை பத்தி அவகிட்ட நீ குத்தி காட்டி பேசியிருக்க மாட்ட. மா, நீ உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசினா போதும். அவ மன்னிக்காம நான் உன்னை மன்னிக்கிறதா இல்ல என்றவர் அங்கிருந்து சென்றார். அவர் சொன்னது போலவே அவனிடம் அதற்கு பின் பேசவில்லை. ஏதோ கோவத்தில் பேசிய பேச்சு. அதில் என்ன அவளுக்கு அவ்வளவு பிடிவாதம்? என்னை அப்படியே ஒதுக்கி விட்டாளே என்று வருந்தினானே அன்றி, ஒரு பெண்ணாய் அவளுக்கு எவ்வளவு வலித்திருக்கும் என்று தாயின் வார்த்தைகளை கேட்ட பின் தான் அவனுக்கும் உரைத்தது. மன்னிக்க மாட்டாள் தான், ஆனால் அவளை சமாதானப்படுத்த தான் எந்த முயற்சியும் எடுக்காததற்கு
காரணம் ஆண் என்று ஆணவமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அவள் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்து இருக்கிறாள். அங்கும் இல்லை அவளது தரிசனம். நீண்ட நேர உள்ள போராட்டத்திற்கு பின் மனைவிக்கு கால் செய்தான். முதல் முறை அவள் எடுக்கவில்லை. இரண்டாம் முறை எடுத்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவள் லைனில் இருப்பது அவள் மூச்சு விடும் சத்தத்தில் கேட்டது. ஹலோ, சொல்லுங்க என்றாள் மொட்டையாக. அது அது நீ என் மேல கோபமா இருப்பன்னு தெரியுது என்றதற்கும் அவனிடமிருந்து மௌனமே பதிலாக கிடைத்தது. அது அன்னைக்கு கோவத்துல பேசிட்ட. மன்னித்து விடு என்று அவன் முழுதாய் கூறி முடிக்கும் முன், உங்க மேல எனக்கு ஒரு என்ன கோவம்? கோவப்படுற அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? ஆஃப்டர் ஆல் உங்க கூட கடமைக்கு குடும்பம் நடத்தினவ. எனக்கு ஏன் உங்க மேல கோவம் வரணும் என்று போனை வைத்தாள். அவளும் மனதோடு போராடி கொண்டு இருப்பவள் தானே. இத்தனை மாதங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டு இப்ப என்ன ஒரே வார்த்தையில் மன்னித்து விடுன்னு சொன்னா நான் கரைந்து விடுவேன் நினைச்சாரா என்று பொறுமிக் கொண்டு இருக்கும்போது மீண்டும் வந்தது கணவனிடமிருந்து அலைபேசி அழைப்பு. அங்கு அவன் வீட்டில் இருந்தால் பேசவில்லை என்றாலும் அவனை பார்க்க மட்டும் செய்து கண்களை நிரப்பிக் கொள்வாள். ஆனால் இங்கு தாய் வீடு வந்த பின் அவனை வெகுவாக தேடியது அவள் மனது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கும் மகளை அலுவலகத்திற்கும் போக விடவில்லை அவள் தாய் அமுதா. ஆகையால் அலுவலகத்தில் அவனை பார்க்க முடியவில்லை. இப்பொழுது போன் செய்கிறான். அவன் குரலையாவது கேட்க ஏக்கம் கொண்டவள் அலைபேசியை காதில் வைத்தான். மன்னிச்சிடுன்னு நான் கேட்கறதுக்கு ஒரு வார்த்தையில உன் கோபம் போகாதுன்னு எனக்கும் தெரியும். அவ்வளவு பெரிய வார்த்தையை உன்னை பார்த்து பேசிட்டு எப்படி உன்கிட்ட பேசுறதுன்னு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துச்சு பவிர்மா. நான் கோபமா இல்லைன்னு சொல்றேனே. நீ கோபம் இல்லைன்னு சொல்றதுலே தெரியுது பவிர்மா உன் கோபம். கடமைக்காக உங்க கூட குடும்பம் நடத்துறேன்னு தான் சொன்னீங்க. அப்ப நான் கோபமா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? நீங்க பாட்டுக்கிட்ட உங்க வேலையை பார்க்க வேண்டியது தானே. பவி, அதையே சொல்லாதம்மா. பவி, அதையே சொல்லாதம்மா. நீ என்கிட்ட ஆசையா பேசுனியா? ஆசையா என்ன, சகஜமாவது பேசுனியா? மத்த புருஷன் பொண்டாட்டிங்க மாதிரி காதல் மொழி பேசி இருக்கோமா நம்ம? உன் விருப்பம் இல்லாம உன்னை கார்னர் பண்ணித்தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆனா அது கூட உன்னை நான் இழந்துடக்கூடாதுன்னு. ஆனா உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன்டி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உருக்கமாய் அவன் பேச அவளோ, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா என்று கேட்டான். அவன் பே என்று அங்கு முழிப்பது இங்கு இவள் அகக்கண் முன் தோன்றியது. உதட்டுக்குள் சிரித்து கொண்டாள். என்ன பவி சொல்ற? புரிஞ்சுக்காமத்தான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேனா என்று அவன் கூற இவளுக்கு கடுப்பை ஏற்படுத்தியது. ஸ்பேஸ் கொடுத்தீங்களா? எப்படி இப்படி? கல்யாணமான முதல் நேரம் மேல பாஞ்சிக்கலே, அதுதான் நீங்க கொடுத்த ஸ்பேஸா? உங்க லவ்வை எனக்கு புரிய வைக்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? எனக்கு இது 2வது வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரியும் தானே. உங்க கூட என் லைஃப் ஷேர் பண்ணிக்க எனக்கு ஒரு பயம் இருக்கும் தானே. எனக்கு உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணீங்களா? என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்களா? என்னை எங்காவது வெளியே கூட்டிட்டு போனீங்களா? எத்தனை நாள் சமைச்சிருக்க? ஒரு முறையாவது நல்லா இருக்கு பவின்னு சொல்லியிருக்கீங்களா? என்னோட சேர்ந்து டிவி பார்த்துருப்பீங்களா? எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிருப்பீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லியிருப்பீங்களா? இல்ல உங்களை எனக்கு பிடிக்கும்னு உணர்ந்திருக்கீங்களா? என் கழுத்துல தாலியை கட்டி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா அப்புறம் நான் உங்க போன், லேப்டாப் மாதிரி உங்களோட ஒரு பொருள். தேவைப்படும் போது உபயோகப்படுத்திட்டு தேவைப்படுறது ஓரமா வச்சிடுறது. ஆபீஸ்ல எப்படி எனக்கு மேனேஜரா இருக்கீங்களோ வீட்லயே அப்படியே பட்டும் படாம பழகுனீங்க. ஆனா உங்க தேவைக்கு மட்டும் நான் பொண்டாட்டியா வேணுங்கிறப்ப மட்டும் கிட்ட வருவீங்க. என்னைக்காவது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நானு? இதில் கடமைக்கு வாழ்ந்தது நானா இல்ல நீங்களா என்று புரிந்து தள்ளினான். அனந்திற்குத்தான் தலையை சுற்றி குருவி பறந்தது. இவளுக்குள்ள என்னை பத்தி இவ்வளவு குறைகள் இருக்கா? என்னோட வயலுக்கு வந்தாயா, மஞ்சள் அரைத்து கொடுத்தியான்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷ்காரன் கிட்ட கேட்கற மாதிரி வரிசையா அடுக்கிட்டே போறாளே. நம்ம கிரைம் ரேட்ட ஏறிட்டே போதே என்று முழித்தவன், பவி, நீ சொல்ற மாதிரிலாம் உன் கூட பேசணும் பழகணும்னு எனக்கு ஒரு ஆசைதான். ஆனா எதையெல்லாம் நீ பண்ணாலன்னு சொன்னியோ அதையெல்லாம் நான் செஞ்சா நீ வருத்தப்படுவன்னு தான் நீ அருணை மறக்க உனக்கு டைம் கொடுத்தேன் என்று அவன் கூறும்போதே யோ என்றாள். யோவா? என்ன விளக்கம் சொன்ன மரியாதை தேயுது. இப்பவும் நீ அதே தான் சொல்லிட்டு இருக்க. அவனை மறக்கணும் மறக்கணும்னு சொல்ற. அப்ப என்ன சொல்ல வர? அவனை நினைச்சுக்கிட்டே உன் கூட படு என்று மேலே அவள் முடிக்கும் முன் அனந்த், பவித்ரா என்று கத்தியவன், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்பா சாமி, நீ எந்த அர்த்தத்திலயும் சொல்ல வேணாம், போன வை என்று அடுத்த நொடி தொடர்பு துண்டிக்கப்பட்டது. போனை வைக்க சொன்னது இவள்தான். ஆனால் சொன்னதும் வைத்து விட்டானே என்று அவள் வருந்தினாள். இவளாய் வந்தது அழுகை. அழுதாள். அதை அவள் அறையை தாண்டி சென்ற மதுவந்தி பார்த்து பதறி அடித்து அவளிடம் வந்தாள். அக்கா, எது கழற?
பாப்பா இருக்குல்ல உள்ள என்று அவளை அணைத்து ஆறுதல் கூறினாள். தங்கையின் தோளில் சாய்ந்து அழுதாள் பவித்ரா. சிறிது நேரம் தமக்கையின் தோளை தட்டி கொடுத்தபடியே அவளை அழ அனுமதித்தாள் தங்கை. அழுகை தேம்பலாக கேவலாக மாறிய பின் அமர வைத்து தண்ணீர் பருக கொடுத்தாள் மதுவந்தி. என்னாச்சு அக்கா, ஏன் அழற? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? உன் மாமியார் வீட்டுல உன்னை நல்லா பாத்துக்கிறாங்க தானே? இல்லைன்னா அந்த சவுண்டு சரோஜா மாதிரி இருக்காங்களா என்று கேட்கவும் அவசரமாக மறுத்தாள். அவங்கள அந்த சரோஜாவோட சேர்த்து யோசிக்க கூட செய்யாத மது. அங்க எல்லாரும் தங்கம். என் கடந்த காலத்தை பத்தி மறந்து கூட பேச மாட்டாங்க. அப்புறம் என்னக்கா, அழற அளவுக்கு என்ன பிரச்சனை? மாமா கிட்ட பேசினா அவர் உனக்கு சப்போர்ட்டா இருப்பார்ல. பிரச்சனையே அவர்தான் என்று மனதுள் சொல்வதாக எண்ணி வாய்விட்டு சொல்லிவிட்டாள். மாமாவா? என்ன பண்ணாரு? அவர் ரொம்ப நல்லவராச்சேக்கா. ஆமா ஆமா, எல்லா ஆம்பளைங்களும் அடுத்த வீட்டு பொண்ணுங்களுக்கு நல்லவங்க தான். ஆனா சொந்த பொண்டாட்டின்னு வரும்போதுதான் குரங்கு புத்தியை காட்டுதுங்க. இப்ப நீ என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும் என்று அதட்டவும் தங்களின் அந்தரங்கம் தவிர்த்து எல்லாம் சொன்னாள். மதுவந்தி அவளை முறைத்து விட்டு, நீங்க 2 பேரும் செய்யறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா என்று கேட்டாள். எப்படி இருக்கு? ஒரு பூ மாலையை 2 பக்கமும் பிச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் பிச்சு போடு, நான் கொஞ்சம் பிச்சு போடுறேன்னு மாலை அந்தர கோலம் பண்ற மாதிரி இருக்கு என்றவளை முறைத்தாள் மூத்தவள். என்ன முறைக்கிற? உனக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு. இன்னும் உன் வீணா போன குழப்பத்தையும் பயத்தையும் ஏன் தலைமலை சுமத்திட்டு திரியிற? இப்ப நடந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணமா என்று கேட்க, மாமா மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்ற, நீயும் தான் காரணம்னு சொல்ற. நீ ஏன் இல்லைன்னு சொல்லு. நான் கர்ப்பமா இருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவரு நான் இன்னும் அருணைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு மனசாட்சியே இல்லாம சொல்றாரு. நான் தாலியத்தான் கழட்டி உண்டையில போட்டேன், அதை கட்டணும் இல்லைன்னு சொல்றாரு. அதனாலதான் எனக்கும் அவருக்கும் கல்யாணமான விஷயத்த ஆபீஸ்ல சொல்லலைன்னு சொல்றாரு. அவர் பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தா அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது என்று நியாயம் சொன்னாள். நான் தான் சொல்லிட்டேனே. ஆனா நான் எதுக்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னேனோ அதானே கடைசியில நடந்துச்சு. என் கேரக்டரை தப்பா பேசினாங்க மது. எதுக்குத்தான் நான் மேரேஜ் விஷயத்த ரிலீவ் பண்ண வேணாம்னு சொன்னேன். இல்ல, எனக்கு புரியல. இதுல உன் கேரக்டர் எங்க இருந்து வந்துச்சு? மாமாவா நீ முறையா பெரியவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிருக்க. இல்லீகல் கான்டாக்ட் ஒன்றும் வச்சிருலையே. முகத்துக்கு நேரா பேச பயந்துகிட்டு பின்னாடி பேசுறதெல்லாம் ஒரு பேச்சாக்கா? அதுக்கு போய் கல்யாணம் பண்ணதே மறைச்சிருக்க. எப்பவும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்க. நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் இல்லைல்ல. 2 நாள் பேசுவாங்க, அடுத்த கதை கிடைச்சதும் அதுக்கு தாவிடுவாங்க. அதுக்கு போய் மாமாவை சங்கடப்படுத்திட்ட. சாரி கேட்கத்தானே கால் பண்ணிருக்காரு. இப்பவும் நீ அவரை திட்டிருக்க. இதுல இவங்க போனை கட் பண்ண சொல்லுவாங்களாம், அவரு கட் பண்ணா அழுவாங்களாம். இப்ப நான் என்ன தாண்டி பண்றது மது? அப்படி ஓரமா போய் நல்லா அழு என்று பவித்ராவின் முகவாட்டத்தை கண்டு, போக்கா மாமாக்கு கால் பண்ணி பேசு. 2 பேருமே உங்க ஈகோவை விட்டு ஒழுங்கா மனசு திறந்து என்ன நினைக்கிறீங்கன்னு ஓப்பனா பேசிக்குங்க. அப்புறம் உனக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வைஸ். நம்ம என்ன பண்ணாலும் இந்த சமுதாயம் நம்மளை பத்தி பேசத்தான் செய்யும். அப்புறம் அவங்களுக்கு வேற என்ன பொழுதுபோக்கு சொல்லு? அவங்க சொந்த கதையே கிளறினா கோவத்தை விட அதிகமா நாரும். இவங்க என்னமோ கண்ணகிக்கு கசின் சிஸ்டர்ஸ் மாதிரி அடுத்த பொம்பளை ஒழுக்கத்தை பத்தி பேசுவாங்க. அதையெல்லாம் நீ மைண்டுக்கு கொண்டு போகாத. சிறு பெண் ஆகிலும் தெளிவாய் பேசும் தங்கையை பார்த்து மெலிதாய் சிரித்தாள் பவித்ரா. அலைபேசியை எடுத்து கணவனின் எண்ணுக்கு அழைத்தாள். மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ மயங்கி சரிந்தாள் பெண்.